நேயர்களே வணக்கம். கொஞ்சம் கேளுங்களேன். அதாவது நம்ம இப்ப காப்பீடு திட்டங்கள், அதாவது பேங்க்ல ஒரு டெபாசிட் போறது, ஆர்டி போறது, இத பத்தி தான் பேச போறோம். நாமினிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம் இந்த வீடியோல. சோ நீங்க பேங்க்ல ஒரு டெபாசிட் பண்றீங்க, எஃப்டி போடுறீங்க, பிக்ஸ்டு டெபாசிட், இல்லைன்னா ஒரு ஆர்டி போடுறீங்க, ரெக்கரிங் டெபாசிட், இல்லைன்னா ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் போறீங்கன்னா இதுல ஏன் நாமினி அவசியம்? அவங்க சொல்லியுமே நம்ம போடாம இருக்கிறது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு பாதிப்பான விஷயம். நான் இந்த வீடியோல முழுசா பேச போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஒரு லோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. லோன் வாங்கும் போது பாத்திருக்கீங்களா? லோன் வாங்கும் போது நமக்கு சாட்சி ஒருத்தவங்களோ 2 பேரோ கண்டிப்பா போடணும். அப்பதான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. அப்ப நீங்க ஒரு ஆர்டியோ ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்டோ போடும்போது, இல்லன்னா ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் போடும்போது ஏன் நீங்க நாமினி டீடைல்ஸ் கொடுக்கறது இல்ல? மக்களுக்கு அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாததுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதுக்கான வீடியோ தான் இது. சோ நம்ம என்ன ஒரு சின்னதா ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்ல சேவிங், அதாவது பேங்கோட சேவிங் அக்கௌண்ட்ல இருந்தாலுமே நீங்க நாமினி டீடைல எல்லா இடத்துலயும் ஃபில் பண்ணுங்க. எங்கெல்லாம் அதாவது நாமினினா வாரிசு, உங்களுக்கு அப்புறம் இதை யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். சோ அதை மறக்காம எல்லாருமே ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. ஆயுள் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, இந்த எல்ஐசி, இந்த மாதிரி ஒரு 25-26 காப்பீடு திட்ட நிறுவனங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா 20,000 கோடி கிடப்பில இருக்கா. உரிமை கோரப்படாத பணம்ங்கிறாங்க. யாரோ அங்க காப்பீடு போட்டிருக்காங்க. அதை இப்ப நான் போடுறேன், இல்லைன்னா நான் போட்டதுக்கு அப்புறம் நான் இல்ல, அதுக்கப்புறம் என்னோட ஜெனரேஷனுக்கு நான் யாருமே சொல்லாம போயிட்டேன்னா அந்த பணம் அப்படியே யாருமே உரிமை கோராத பணமா இருக்கும். இது மாதிரி காப்பீடு திட்டத்துல 20,000 கோடியும் பேங்க்ல ஏதாவது டெபாசிட்டோ இல்ல சேவிங் அக்கௌண்டோ இல்ல ஆர்டியோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு 78,000 கோடி உரிமை கோராத பணம் இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு டிஜிட்டல் இந்தியாக்குள்ள இருக்கும் போது இப்படி ஏன் நம்ம சம்பாதிச்ச நம்ம காசை நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதனால நீங்க ஒரு ஆர்டி அக்கௌண்டோ இல்ல எஃப்டி அக்கௌண்டோ ஒரு சேவிங் பேங்க்ல எதுனாலும் நாமினி டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களோட வாரிசுகளோட டீடைல்ஸ் அங்க ஃபில் பண்ணுங்க. யாரு உங்களுக்கு அப்புறம் அந்த பணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி அதை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இப்ப உரிமை கோட பண்ணா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சந்தாதிகள் சாப்பிடறதுக்கு இல்லாம பேங்க்ல அனாதையா கிடக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நாமினி டீடைல்ஸ் எவ்வளவு லோனுக்கு முக்கியமா அவங்க கேட்கறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களும் ஒரு பேங்க்கும் கம்பல்சரி நாமினி டீடைல் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சேவிங் பேங்குக்கும், அதாவது பேங்க்ல சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும், அதே மாதிரி காப்பீட்டு இந்த ஆர்டி, பிக்ஸ்டு டெபாசிட், இது எல்லாத்துக்குமே நாமினி டீடைல் மஸ்ட்னு அவங்க கொண்டுட்டு வரணும். அப்பதான் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் அவங்களுக்கோ இல்ல அவங்க வாரிசுக்கோ போய் செய்யுங்கிறது என்னோட நோக்கம். இதாவது இந்த இன்ஃபர்மேஷனை உங்க தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் போய் பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு போனோம்னா சும்மா போய் செக் பண்ணிட்டு வந்தேன், என்ட்ரி போட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. உங்களோட பணத்துக்கு உங்களோட வாரிசு நீங்க நம்பரை ஒருத்தவங்கள நாமினியா போட்டு உங்களோட டீட்டெயிலா அவங்க கிட்ட சொல்லி வைங்க, நாமினியா ஃபில் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா அவங்களுக்கு அமையும். சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் கேளுங்க, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.